Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஆசியோட எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஆசிட் வந்துட்டு கோரபாயாசியோட கேம் பிளே எல்லாத்தையுமே டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே வெளியே வேமா ஓடி வந்து நோசமி கிட்ட போறான். எனக்கு இந்த டாச்சிபானாவோட கேம் பிளே எல்லாத்தையுமே கொடுங்க, இதுக்கு முன்னாடி லேண்ட எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கறான். அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆசிட் வந்துட்டு தலைய அங்கிட்டு திருப்பிக்கிட்டு இருக்கான். பால் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்க. டாச்சிபானாவுமே ஈஸியா அவனை கிராஸ் பண்ணி உள்ள வந்துரு. அப்படியே டோகசி உள்ள வந்து பாலை எடுத்து விட்டுறான். அதனால வெளியே போய் விழுந்துருது. எதுக்கு நீ இப்ப இவ்வளவு டிஸ்ட்ராக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். அவனுமே வேற வழி இல்லாம சாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆசிட் அவனோட மோட்டிவேஷனே இழந்த மாதிரி இருக்குது. கடந்த ஒரு வாரமா அவன் சரியா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல் கீப்பர் கோச் நோசமி கிட்ட கேக்குறாரு. அப்பதான் ஆசிட் வந்து நோசமி கிட்ட கேக்குறப்ப நோசமி அதுக்கு ரிப்ளை பண்றத காட்டுறாங்க. இப்ப குரிபேஸோட கேம் பார்க்க போறியா, அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம், நீ அவனோட கில்லர் பாஸை தயவு செஞ்சு மறந்துடு, நீ இப்ப டிஃபெண்டர், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வீடியோ பாரு அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும், அது ரொம்பவே சின்ன ஒரு டீடைல் தான், அதை எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஈவன் எனக்கே அந்த விஷயம் சின்ன வயசுல இருந்து தெரியும், நானுமே அதை கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதே குரிபேஸை செம எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிருக்கான். சோ ப்ளீஸ் எனக்கு அவனோட கேம் பிளே எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்கியிருப்பான். ஆசிட்ட மறுபடியும் அதே மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். டாச்சிபானா அசால்ட்டாவே அவனை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். டாகிஷிமா வந்துட்டு நீ இப்போ சஃபலாக லேட் ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப பால் ஆசிட்ட கிட்ட வருது. அவன் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நேத்து அவன் டிவில அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்திருப்பான். குரிபேசி எப்பயுமே இப்படிதான் தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பான். யார் சாமி இவன் ஒரு மேட்ச்க்கு இத்தனை வாட்டி அங்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட மூவ்மெண்ட் வச்சு நோட் பண்றான். பாலை ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி தலையை லெஃப்ட் டு ரைட் மாத்துறான். பாலை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ஒரு ஓட்டி பண்றான். எப்படி இவன் இவ்வளவு குயிக்கா பண்றான், இது ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைம் தானே எடுத்துக்கும், அதுக்குள்ள எப்படி இவன் இவ்வளவு ஸ்பீடா பண்றான் அப்படின்னு அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. பாலே இல்லாம இருக்கிற டைம்ல கூட அவன் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா அவன் ஆட்டோமேட்டிக்காவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஐ மீன் இப்படி தலையை சுத்துறது எனக்கும் நல்லதுதான், சுத்தி எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே நோட் பண்ணலாம். அண்ட் நானுமே அடுத்து என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் அந்த டைம்ல யோசிச்சிடலாம். தலையை இந்த மாதிரி டர்ன் பண்றது இது நான் சின்ன வயசுல இருந்து பழகிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஆனா அதுவும் இதுவும் கண்டிப்பா சேமா இருக்க போறது இல்ல, இது கண்டிப்பா டிஃபரெண்ட் தான். இருந்தாலும் நான் இப்ப இருந்து இதை ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இதை பழகிக்கிட்டு இருக்கான். கைட தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஐடியாவே கொடுத்திருப்பாளே, அவளுமே நினைக்கிறேன் நான் இதை தாண்டா அவன்கிட்ட எதிர்பார்த்தேன், இதை தான் நான் அவனை ரெஃபர் பண்ணி சொன்னேன், நான் என்ன சொல்லணும்னு வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீயே எக்ஸிக்யூட் பண்ற, குட் ஜாப் ஆசிட்டோ, இதை மட்டும் கிவ் அப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. அடுத்து டோகசி வந்து பால் ஆசிட்டோ கிட்ட பாஸ் பண்றான். அவன் அங்கிட்டு பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா பார்க்க மாட்டான், ஸ்ட்ரைட்டா டாச்சிபானா வர்றான். ஐயோ பதறாத காமாரி ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட கோல்டனை ஒரு செகண்ட் ஓபன் ஆகுது. டக்குன்னு அத்தனை பேரை தாண்டி அவ்வளவு அக்யூரேட்டா கர்வா பால வந்துட்டு ஓட்டமுக்கு பாஸ் பண்ணிடுறான். எப்படிடா இவ்வளவு அக்யூரேட்டா பால் கர்வா போச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல, எல்லாம் செம்ம சர்ப்ரைஸா இருக்காங்க. அப்போ பார்த்து மேட்சோட டைமே முடிஞ்சு போச்சு. சரி நோசமி எல்லாருமே கூப்பிடு, தேர்ட் மேட்ச் டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் லீக்ல யார் உள்ள ஆட போறான்றதை நான் இப்ப சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைட்டு ஹானா அப்படியே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கா. இந்த கேஃபிடேரியால சமைக்கிற ஒருத்தவங்க வந்துட்டு ஹானா உன்னை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா குரிபேசி தான் ஹானாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஆசிட்டோமே உட்காந்து டீம்ல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனோட நேம் சப்ஸ்டிட்யூட்ல கூட ஐ மீன் அந்த பெஞ்ச்ல கூட இல்ல, மொத்தமாவே அவன் நேம் இல்ல. உனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்றாங்க. நம்ம கைட்டோ தான் வந்திருக்கா. இப்பதான் 2 மேட்ச் ஃபார்வர்டா சூப்பரா ஆடி தந்த 3 மேட்ச்லயே உன்னை இப்படி வெளியே உட்கார வச்சிட்டாங்களா, அது உனக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. இல்ல நாங்க போனா மட்டும் என்ன பண்றது, எனக்கு டிஃபெண்டராங்க எதுவுமே பண்ண தெரியாது, சோ நாங்க இருந்தாலும் எதுவுமே பண்ணிக்க போறது கிடையாது. அது இருக்கட்டும், நீ குரிபேசியோட கேம் பிளேவை காப்பி பண்ண சொன்னல, அது இப்ப அந்த தலையை ஆட்டுறது அந்த ஒரு மூமெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அதைத்தான் நான் கரெக்டா உங்ககிட்ட மீன் பண்ணி சொன்னேன், நீ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவ சொல்றா. அப்படின்னா இண்டிவிஜுவலா பண்றதுக்கு ஏதாவது ட்ரில் இருக்கா, உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு இது இருந்தா எனக்கு சொல்லி தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆஹா இதுக்காக தான் ஒரு மேனேஜரா நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட ஒருத்தன் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எக்ஸைட்டிங் ஆகுறா. இந்த பக்கம் குரிபேசி வந்துட்டு இது நீ ரெடி பண்ண மீல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹானா சொல்றா. நான் கேஃபிடேரியால இருக்க அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க தான் இது உன்னோடதுன்னு சொன்னாங்க. நான் மேனேஜர் ஃபுகுடாவோட சிஸ்டர் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்க ஜூனியர் யூத் டீம்ல இருக்கும்போது நீ அடிக்கடி அங்க பாக்க வருவேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ வேர்ல்ட்லயே ஃபேமஸான ஒருத்தருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹானா எக்ஸைட்டிங் ஆகுறா. அவனுமே சிரிச்சுக்கிட்டே எனக்கு இன்ஜுரி அப்போ ஒரு வாட்டி நீ தான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் வந்துட்டு நான் வேர்ல்டு ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹானாக்கு ஒண்ணுமே புரியல. எனக்குமே இதே மாதிரி ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணி தரியா, ஆனா எனக்கு ரொம்ப விருப்பமானது மட்டும் தான் நான் சாப்பிடவே செய்வேன், இந்த பெப்பர் கேரட் இதெல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றேன். நீ என்ன குழந்தையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. சரி அதோட என்னோட மீல் பிளான் அவ்வளவு எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்ல வரா. இதுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கல, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் டாப் லீக்ஸ்ல எல்லாம் நிறைய லாட தான் செய்வேன், அது உனக்கு தெரியும்ல, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணனாலே நீ அங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். அவளுமே ரொம்ப தயக்கத்தோட யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. சரி ஒத்துக்கிறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னோட ஃப்ரெண்ட் ஆசிட்டோக்கு வந்துட்டு நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அட்வைஸ் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. அந்நேரம் பார்த்தா பின்னாடி ஆசிட்டோ வந்துட்டு நம்ம கைட கூட நடந்து போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே மனசே உடஞ்சு போயிருச்சு. குரிபேசி வந்துட்டு அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல எதுவும் இல்ல, நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. கைட வந்துட்டு ஆசிட்டோக்கு சொல்லி தரா. இவனோட ஹெட்டை டர்ன் பண்றத ஒரு ஹேபிட்டாவே மாத்திக்கிடணும்டா, சோ உன்னோட டெய்லி ட்ரைனிங்ல இதையுமே இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் சிம்பிளான பால் ஜக்லிங்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பண்ணி காட்டுறா. அண்ட் பால் ஹைட்டா போற டைம்ல நீ அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு தலையை டர்ன் பண்ணு. அண்ட் ஒன்ஸ் நீ டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அடுத்து கண்ணா பின்னான்னு சும்மா டர்ன் பண்ணாம நீ டர்ன் பண்ணும்போது அங்க என்னத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணு. இது ஒரு பேசிக்கான ட்ரில் தான், இது உனக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆமா இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ட்ரைனிங் தான், ஆனா நீ கடைசியா சொன்னது கொஞ்சம் புதுசா இருந்தது. நான் சும்மா தலையை டர்ன் பண்ணாம அந்த இடத்துல ஏதாவது ஒன்னு பாக்கணும்னு சொன்ன பத்தியா, அதுக்கு நான் நல்லா ட்ரை பண்றேன், அட்லீஸ்ட் ஒரு 10,000 டைம்ஸ் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்போ முன்னாடி அதே மாதிரி பால ஜக்லிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்து கைடா அவளை ஃபாலோ பண்ணி வரா. அவளுமே மனசுக்குள்ளே நினைக்கிறான் இவன் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறானே, இவனை பொசிஷன் மாத்தியுமே அதுக்குள்ளே இவன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இவன் அவ்வளவு சேடா இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அப்புறம் இவன் கியூட்டா வேற இருக்கிறான். ஐயோ அப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு
நினைக்கிறேன். ஆசிட் வந்துட்டு நீ காலையில ஓட்டமுக்கு அந்த ஒரு பாஸ் கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதை அன்கான்சியஸாவே என்னையே அறியாம தான் அதை பண்ணினேன். நான் தலையை திருப்பும்போது லைட்டா ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அங்க பார்த்தப்ப ஓட்டம் வந்துட்டு அந்த இடத்துல தான் வருவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. அது என்ன ஒரு ஃபீல், அது எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இது எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு டிஸ்கிரைப் பண்ண தெரியல. ஆனா நான் தலையை அந்த மாதிரி டர்ன் பண்றப்பதான் இது நடந்தது. சோ நான் கோரியோகிராஃபி மாதிரி பெர்ஃபெக்ட்டா அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறேன். அடுத்த நாள் காலையில இவங்க வந்துட்டு ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. அதுல வந்துட்டு ஆசிட்டோ வெளியே தான் உட்காந்துருக்கான், பெஞ்சில கூட இல்ல, சும்மா வெளியே உட்காந்துருக்கான். இப்ப அப்படியே சாயங்காலம் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் டீம் பிளேயர் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். 4 மேட்ச் இப்ப தொடர்ந்து தோத்துட்டோம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி டீமா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப 4 மேட்ச்மே தோத்துருக்காங்க. which means ஃபர்ஸ்ட் 2 அந்த ஆசிட்டோ இருந்த மேட்ச், இப்ப இருக்க 4 வந்துட்டு இவங்களால ஆண்டது. அப்போ டைராவுமே சொல்றான், நான் வேணா ஏ டீமுக்கு மூவ் ஆயிருக்கலாம்டா, ஆனா பி டீம் மேல இன்னுமே எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கதான் செய்யுது. சோ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றத கண்டுபிடிச்சு சீக்கிரமா மாத்திக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். டாச்சிபானா வந்துட்டு என்னாலதான் எல்லா மிஸ்டேக்குமே அப்படின்னு சொல்றான். டாச்சிபானா மட்டும் இல்ல, யாருமே ஃபார்வர்டர் சரியா பிளே பண்ணலதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். டாகிஷிமாவுமே டிஃபெண்டர்ஸும் நாங்க சரியா எங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கல, நானும் டோகசியுமே சரியா பேசிக்கிட்டவே இல்ல, அதனால எங்க சைடு நிறைய பாயிண்ட் போச்சு அப்படின்னு அவனும் சொல்றான். இல்ல என்னை மன்னிச்சுக்கோங்க, இது வரைக்கும் நான் தான் இங்க ஒரு கோல் கூட போட்டு தரல. டைராவுமே வந்துட்டு டாச்சிபானா எல்லாத்துக்குமே நீ தான் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்காதரா. அப்ப இன்னொரு பிளேயர் டைரா கிட்ட வந்துட்டு கோச் நோசிமே வந்துட்டு ஆசிட்டோவை ஃபார்வர்ட் மறுபடியும் மாத்தி வரப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஓட்டமும் வந்துட்டு ஆமால இந்த ஆசிட்டோவை காணும்ல, இன்னைக்கு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவும் போல பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா பல மணி நேரம் கிரவுண்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். பெஞ்ச்ல இல்லாதவனை பத்தி எல்லாம் நம்ம இப்ப பேசக்கூடாதா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டீமுக்குள்ள இருக்கிறவங்களை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேயர் சொல்றான். சரி அப்படின்னா சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்கடா, ஏன்னா அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்போனன்ட் டேபிள்ல நம்பர் 1ல இருக்கக்கூடிய டீம். அப்பதான் டைராவுமே அவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். 6 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணிருக்காங்க, ஒன்னு கூட தோக்கல, அதுவும் கோல் டிஃபரன்ஸ் 17 வச்சிருக்காங்க. யார் சாமி இவங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த டீமை பத்தி அவ்வளவா தெரியல, ஆனா இப்பதான் அவங்களுக்கு புது மேனேஜர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அவர் வந்ததுல இருந்து இந்த டீம் இப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பிளேயர் சொல்றான். இவங்க தான் நம்ம லாஸ்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டைராவுமே வெயிட் பண்ணு, டே டாச்சிபானா இந்த முசாஷினோ இது உன்னோட ஓல்டு டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு டாச்சிபானாவுமே எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். அது டாச்சிபானாவோட ஓல்டு டீம் தான். இப்ப ஆசிட்டோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துக்கு டாச்சிபானா வரா. நீ இன்னுமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாடா நான் வரதுக்கு டைம் ஆகும், நான் இல்லாம நீ டோமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ ரொம்பவே அமேசிங்கா இருக்கடா, உன்ன மாதிரி யாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு டாச்சிபானா சொல்றா. ஓ அப்படியா, ஆமா அது உண்மைதான், நீ என்னதான் பெஞ்ச்லயே கூட இல்லனாலும் எங்களுக்காக சேர் பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா. சாரி நான் மேட்ச பாக்கேன்னா சொல்லு, ஆனா சேர் பண்றேன்னு சொல்லாத, ஏன்னா நான் வேற ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு டாச்சிட்டோ சொல்றான். ஆனா எப்பவுமே நான் விளையாடாத மேட்சா இருந்தா சத்தியமா அதை பார்க்க கூட மாட்டேன், அது எனக்கு ரொம்ப வெறுப்பா தான் இருக்கும். ஆனா போன மாசத்துல இருந்து தான் என்னோட விஷனை பத்தி நான் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். கேம் சைட் லைன்ல இருந்து பாத்துக்கிட்டே நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணவும் செஞ்சேன். ஒருவேளை நான் அந்த பொசிஷன்ல இருந்திருந்தா அந்நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன், எப்படி லேண்ட் இருப்பேன், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சோ உங்களுக்கு சேர் பண்ணாம இருந்ததுக்கு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றான். எனக்கு உனைய மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா கேக்குறான். ஆசிட்டோமே இதை கேட்டுட்டு ஷாக்கோட நின்னுட்டு இருக்கான். யாரோ ஓட்டம் வந்துட்டு டாச்சிபானா ஆசிட்டோ வாங்கடா இன்னைக்கு நைட் நம்ம வெளியே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி எந்த இடத்துக்குடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேக்குறான். வெல் முசாஷினோ நம்பர் 1 ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டாச்சிபானாவோட ஏரியாக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க, அதனால டாச்சிபானா வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். உன்னோட ஊர் தானடா அது, அதுக்கேண்டா நீ வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் நான் வரவே மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு டாச்சிபானா சொல்றான். டேய் அப்படிலாம் எதுவும் சொல்லி கெடுத்து விட்டுறாதடா, சாப்பிடணும்ன்ற மூட்ல செம்ம ஃப்ளோல இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ நாக்குள்ள எச்சியோட நின்னுட்டு இருக்கான். இல்ல நான் எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ல கீ பிளேயர் ஆனேனோ அப்ப இருந்து அந்த டவுன் பக்கமே போறது இல்ல, அப்ப லீவ் அப்ப எங்கடா போவா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கேட்கறான். நான் வந்துட்டு என்னோட தாத்தா ஊருக்கு தான் போவேன், முசாஷினோக்கு நான் இங்க வந்ததுல இருந்து போனதே இல்ல, நான் அது எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ஒரு ப்ராமிஸ், அதனால தான் அங்க போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவன் கிடக்கிற டுபுக்கு அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க வாங்கடா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகசி முன்னாடி போயிடுறான். சோ இவங்களுமே வேற வழி இல்லாம மொத்தமா அப்படியே கிளம்பி போறாங்க. இவங்களுமே சைக்கிள் வந்துறாங்க, ஆனா எக்ஸாக்டான வழி தெரியல. டே டாச்சிபானா இது உன்னோட ஊர் தானடா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டோகசி கேக்குறான். இவங்க எல்லாம் இப்படியே நின்னுட்டு இருக்கப்ப பின்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தன் ஆசிட்டோ ஓட்டமோ எல்லாம் கூப்பிடுறான். யாருடான்னு திரும்பி பார்த்தா நம்ம நாக்குனே, இவன் ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ஷன் நடந்தப்ப பாத்துருக்கலாம், அந்த ஒரு பிளேயர் தான். இவனை பார்த்த சந்தோஷத்துல ஆசிட்டோ ஓட்டமோ 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அவன்கிட்ட. அப்பதான் டாச்சிபானா அவனோட ஜெர்சில இருக்க அந்த ஒரு பேஜை நோட் பண்றான். டே நாக்குனே உன்னோட கிட்ட எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா கேக்குறான். ஓ ஆமா நான் இப்ப முசாஷினோ ஸ்கூல்ல தான் வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். நாங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ல செலக்ட் ஆகாம வெளியே வந்ததுக்கு அப்புறமா முசாஷினோட மேனேஜர் தான் எங்களை ஸ்கவுட்டட் பிளேயரா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். என்னது நாங்களா, யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அந்நியர்ந்த பின்னாடி பார்த்தா கானிடா வந்து நிக்கிறான். டே கானிடா நீ அடா அப்படின்ற மாதிரி ஆசிட்டோ அவனை பார்த்தோன்னே சந்தோஷத்துல கிட்ட போய் நிக்கிறான். அவன் சும்மா கைய வச்சு ஆர்ம்ஸ்ல தொட்டதுக்கே கையறா அப்படின்ற மாதிரி அவன் தள்ளி விட்டுறான். இதுல ஒரு சென்ஸே இல்ல, நீ எல்லாம் எப்படி பாஸ் ஆன, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த முட்டாள்தனமான செலக்ஷன் அப்ப உங்களால தான் நான் அந்த கேம்ல சரியா ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, நீங்க தான் அதை பாலாக்கு, நீங்க உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். டே கானிடா உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆசிட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு எஸ்பீரியானுக்கு பயங்கரமான ஆப்போனன்ட்டா இருக்கிறது முசாஷினோ தான், which means கானிடாவோட டீம். எஸ்பீரியான் டீம் முசாஷினோ கூட வின் பண்றாங்களா இல்ல தோக்குறாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.